गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. சித்திரகேது கிருதத்யுதி அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அந்த குழந்தை காலமாயிடுத்தேன்னு அப்படி உலகமே அவர்களுக்கு இருளானது போல இருண்டு போனது போல அப்படி இருக்க அவர்களுக்கு இப்படி ரொம்ப வருத்தமாக இருக்கா. இப்படி அருமையாக பிறக்குமான்னு பிறந்த குழந்தையாச்சே, ரிஷியுடைய அனுகிரகத்தினால பிறந்த குழந்தையாச்சே, இந்த குழந்தை இப்படி காலமாயிட்டானே அப்படின்னு என்னென்னமோலாம் தோன்றது. அந்த கிருதத்யுதி கதறி தீக்கிறா. எல்லாரும் கஷ்டம் வரும்போது சொல்வது போல சாதாரண பெண்மணி போல் அவர் கதறா. சித்திரகேது திக்பிரமத்தோடு இருக்கார். அப்படி அங்கே 2 மகான்கள் வரார்கள் அந்த சமயத்தில். அங்கே அவள் மாறு வேஷத்தோடு வரா. இங்கே சுகாச்சாரியால் சொல்லும்போது அங்கீரசர் நாரதர்னு சொல்லிட்டார். ஆனால் சித்திரகேத்துக்கு யார் வந்திருக்கான்னு தெரியாது. 2 மகான்கள் வந்திருக்கா அப்படின்னோடனே எதுக்கு வந்திருக்கா என்னன்னு தெரியலேன்னு ஆச்சரியமாக பார்க்கும்போது தனக்கு தானே முதல்ல அங்கீரசர் பேச ஆரம்பிக்கிறார். அப்பா, நீ இப்போ எதுக்கு அழுதுன்ட்ருக்க? உன்னுடைய புத்திரன் காலமாயிட்டான்றதுனால தானே நீ அழுதுன்ட்ருக்க. அந்த புத்திரன் போன ஜென்மாவில் உனக்கு புத்திரனா, இல்லை வர ஜென்மாவில் உன் கூட சேர போகிறானா, இல்லை அதுக்கு முன்னாடி நீ எத்தனை ஜென்மா பிறந்திருக்க அப்போ உன் கூடயே வந்தானா? அப்போ இல்லாத போது ஏதோ இந்த ஜென்மாவில் சேர்ந்ததுனால சாஸ்வதம் இல்லாத இந்த ஜீவனை கண்டு ஏன்பா அழற? இதெல்லாம் பகவானுடைய சிருஷ்டி, பகவானுடைய மாய. இந்த காலம்னு ஒன்று இருக்கே, அந்த காலம் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறது இந்த ஜீவனுடைய கதாகதம் இருக்கே. நாம் பிறக்கிறது, இறக்கிறது, நம்ம திரும்ப பிறக்கிறது, இதை பற்றி இங்கே மேலே பேசுகிறாராம் அங்கீரசர். எப்படி வர்ணிக்கிறார்னா, ஒரு நதியானது இருக்குது. அந்த நதி எங்கே வருது அப்படின்னா, கீழே மணல் பறக்கிறது. அந்த மணல் பாதையோடு போயின்ட்டுருக்கு. அதுக்கு மேலே இந்த நதியானவள் வரா. இந்த நதி அப்பப்போ வருவா, அப்பப்போ மறைஞ்சிருவா. ஆனால் அந்த கீழே இருக்கிற அந்த மண்ணானது சாஸ்வதமாக இருக்குது. அதே போல் இந்த காலம் சாஸ்வதமாக இருக்குடா. மேலே வருதே இந்த நதி போல தான் இந்த ஜீவன். அப்பப்போ வரும் போகும், வரும் போகும், இப்படி தான் இருக்குமே தவிர இதில் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. காலஸ்வரூபியாக பகவான் இருந்து கொண்டு அது நடந்துட்டுருக்கு தன்னுடைய கர்மாவனால். அதனால் இந்த குழந்தை போயிடுதுன்றதுக்காக நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். மேலே இன்னும் கூட மேலே பகவத் சிருஷ்டியை பற்றி சொல்கிற. இப்போ இந்த உலகத்தில் ஜனங்கள்லாம் இருக்கா. அவள் ஒரு பீஜத்தை பூமியில் போடுறா. எல்லா பீஜமும் என்ன வெளியில் செடியாகவும் அது வளர்ந்து எல்லாமே அவர்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதோ? அதில் சில பீஜங்கள் வீணாக போய் உள்ளே நசிச்சு போகிறது போல் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் குழந்தை பிறக்கணுன்ற அவசியம் இல்லை. பகவத் சங்கல்பத்தினால, அவளுடைய கர்ம விதானத்தினால எல்லோருக்கும் எல்லாம் நடக்கணுன்றது இல்லைப்பா. எல்லோருக்கும் குழந்தை பிறக்கணுன்றது இல்லை. அதே மாதிரி தான் உனக்கு ஒரு இது. அதனால் இது நடந்தது நடக்கலைன்றதுக்காக நீ கவலைப்படாத. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த குழந்தையானது முன்பும் கிடையாது, இதுக்கப்புறமும் கிடையாது. ஆனால் இப்போ மாத்திரம் விவகார சத்தியமாக இருக்குது. இது எப்படி சொல்லப்படுறதுன்னா, எப்போ முன்பும் அப்புறமும் இல்லையோ இப்போ கூட கிடையாது அப்படின்றது போல் அந்த அங்கீரசர் சொல்கிறார். திரிகால சத்தியமாக எது இருக்கோ அதாண்டா சாஸ்வதமானது. பாக்கி எல்லாமே அழியக்கூடியது தான். எப்போ முன்பும் கிடையாதோ அப்புறம் திரும்பவும் பிறக்க போகிறது இல்லையோ, இப்போ மாத்திரம் ஏதோ சில காலத்தினால வரக்கூடிய, சில காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்காக நாம் ஏன் அழணும்? திரிகால சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பிரபு தான் சத்தியம்ன்ற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். அதனால் இந்த ஜீவன் போயிடுது, இந்த குழந்தை போயிடுதுன்னு சொல்லிட்டு நீ அழாத அப்படின்றது போல் சமாதானப்படுத்துகிறார் அந்த சித்திரகேத்துவை. இந்த ஜீவனோட உற்பத்தியானது இயற்கையாக ஒரு அப்பா அம்மாவோட செயற்கையினால தானே உண்டாருது. அப்படி உண்டாருது, அழியிறது. எல்லாமே அப்படி தான். ஒரு பீஜம் உண்டாருதுன்னா அது என்ன பண்ணுறது? அந்த பீஜமும் என்ன பண்ணுறதுன்னா பூமியோடு சேர்ந்து சில பல வஸ்துக்களை சேர்ந்துட்டு அது அடுத்தது செடியாக வெளியில் வருது. இப்படி நடக்கிறது ஒன்றும். இங்கே நடக்கக்கூடிய இந்த விஷயத்தில் எது சத்தியம்னா, இந்த செடியோ அல்லது இந்த குழந்தைகளோ இந்த அப்பா அம்மாவோ எதுவுமே சத்தியம் கிடையாது. இது எல்லாம் உண்டாகிறதுக்காக ஒரு மூலப்பொருள் இருக்கே, அந்த மூலப்பொருள் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் சைதன்யமாக சுற்றுறது, உண்டாருது. மனுஷனாக இருக்கான், அவன் மனுஷன் செயல்படும் போது, விவகாரம் பண்ணும்போது அது வேறு விதமான பரிணாமங்கள் ஏற்படுறது. இந்த மாதிரி பீஜங்கள் உள்ளே போட்டால் அது செடியாக வெளில வருதுன்னு இதெல்லாம் உண்டாகிறதுக்குன்னு ஒரு பொருள் இருக்கே, மூலப்பொருள் இருக்கே. அந்த மூலப்பொருள் தாண்டா ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு எப்பயுமே அழிவே கிடையாது. அது பரிணாமத்தால் ஏற்பட்டு அது சுத்தின்றே இருக்குமே தவிர அந்த ஆத்மாவுக்கு எப்போதும் அழிவு கிடையாது. அது எப்பொழுதும் சாஸ்வதமாக எப்பொழுதும் இருக்கும்.
அப்படி சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஆத்மா தானே இந்த சரீரத்துக்குள்ளே புழுந்துட்டுருக்கு. அப்போது சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஆத்மாவானது இருக்குது, இந்த சரீரம் தானே போச்சு, அப்புறம் இந்த சரீரத்தை பார்த்து நாம் ஏன் அழணும் அப்படின்னு ரொம்ப பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பேசுகிறார் அங்கீரசர். பகவானுடைய சிருஷ்டியில் இந்த ஆத்மா உண்டாச்சு. இந்த ஆத்மா உண்டாகும்போது எப்பயும் சொல்கிறது போல தான் பரம பவித்திரமாகவும் நிர்மலமாகவும் தான் இருந்தது. எப்போ விஷய சுகம் வேணும்னு சொல்லி இந்த உலகத்தில் சுகத்துக்காக சுத்த ஆரம்பிக்கிறதோ அப்போ சரீரத்தை போய் பிடிச்சிக்கணும்னு தோன்றது. அப்போ சரீரத்தை பிடிச்சின்றதுப்பா. இந்த சரீரம்தான் மாற்றி மாற்றி வருமே தவிர அந்த ஆத்மா எப்போதும் சாஸ்வதமாக இருக்குது. ஆகையால் அந்த ஆத்மா சாஸ்வதமாக இருக்கிறதுனால இந்த புத்திரன் போயிட்டான் அப்படின்னு இந்த சரீரத்தை பார்த்து நீ அழணுன்ற அவசியம் இல்லை. எல்லாம் பகவானுடைய லீலா விசேஷம் அப்படின்னு நினச்சிட்டு நாம் மேலே இருக்கணும்னு இப்படி உயர்ந்த விஷயங்கள்லாம் அந்த சித்திரகையத்தொட்ட சொல்கிறாரு இந்த அங்கீரசர். இப்படி அந்த அங்கீரசர் உயர்ந்த விஷயத்தை சொன்னோடனே அந்த மகான்களுடைய வாக்கு என்ன பண்ணுறதுன்னா மனசு போய் தொலைக்கிறதான். இத்தனை நேரம் புத்திரன் போயிட்டான்னு அழுதுன்னு இருந்தது முழுக்க மனசு சமாதானமாகி அவளுடைய திருவடியில் விழறார்கள். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலையே, இந்த மாதிரி மகாசோகத்தில் நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு ஹிதத்தை கொடுப்பது போல இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாக்கை சொல்கிறீர்களே, எனக்கு எவ்வளோ ஹிதமாக இருக்குது நீங்கள் சொல்ல 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 அப்படின்னு திருவடியில் விழறான். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லையேன்னு இப்போ தான் கேட்குறான். ஏன்னா அவர் நாரதர் போலையும் அங்கீரசர் போலையும் வரல. 2 பேரும் வந்து அவதூதச்சரிய ஒரு பிரம்மரிஷி போல் வந்திருக்கா, மாறுவேஷத்தில் வந்திருக்கா. அப்படி மாறுவேஷத்தில் வந்த அந்த அங்கீரசருடைய வாக்கு முழுக்க கேட்டு மனசு பிரசன்னமாகி நிச்சலமாகி ஆனந்தத்தோடு இருந்துட்டு சோகத்தெல்லாம் போன அந்த சித்திரகேது மேலே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டு நமஸ்காரம் பண்ணுறான் அந்த அங்கீரசரையும் நாரதரையும் பார்த்து. அப்படி வந்து அவர்களை பார்த்து, நீ யார், சனத்குமாரரா இல்லை வசிஷ்டரா இல்லை வியாசரா இல்லை தேவரா அல்லது அங்கீரசரா இல்லை யாக்ஞவல்கரா அப்படின்னு பெரிய ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு இதில் யாராவது நீங்கள் இருக்கேலா, என் மேலே எப்படி ஒரு கருணை உங்களுக்கு, இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் இப்படி ஒரு உபதேசம் பண்ணேலே, இந்த உபதேசமானது என் மனசுக்கு எவ்வளோ ஹிதமாக இருக்குது, அப்பேற்பட்ட நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லணும். மேலே வந்து நான் இப்படியே வந்து நீங்கள் என்னை விட்டுடக்கூடாது, இப்படி உபதேசம் பண்ணதுனால என் மனசு தெளிவாக இருக்குது. இந்த தெளிவான சமயத்தில் மேலே உயர்ந்த அந்த பிரம்ம தத்துவத்தையும் பிரம்ம வித்தையும் நீங்கள் சேர்ந்து உபதேசம் பண்ணணும். அப்படி அந்த ஒரு உயர்ந்த உபதேசம் கிடைச்சதுன்னா நான் பரமதன்யனானேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறார் சித்திரகேது அவ 2 பேரை பார்த்து. இப்படி நீங்கள் யாருன்னு இப்படி கெஞ்சினோடனே சித்திரகேத்துவை பார்த்து முதல்ல அங்கீரஸ் தான் பேச ஆரம்பிக்கிறேன். முன்பு நான் வந்து உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன். உன்னை பார்த்த உடனே நீ பரம சாத்விகனாக இருந்த, விஷ்ணு பக்தனாக இருந்த. உனக்கு உயர்ந்த தத்துவத்தை பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணலாம், உன்னை பகவானோட சேர்வதுக்குள்ள வழி உனக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு தான் முதல்ல நினச்சேன். அப்படி உன்னை பார்த்தம்போது உன் மனசில் ஏதோ ஒரு பெரிய துக்கமானது இருந்தது, சோகமானது இருந்தது. அது என்னன்னு தெரிந்து கொண்டேன். அப்படி தெரிந்து கொண்டு முதல்ல அதை கொடுப்போம். முதல்ல இந்த சமயத்தில் போய் பிரம்ம வித்தியெல்லாம் உபதேசம் பண்ணினா அது ஏறாது. ஏற்கனவே ஒரு துக்கத்தில் இருக்கும்போது இப்போ ஒன்று வேணும்னு ரொம்ப ஒன்றத்தில் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை வேண்டான்னு சொல்லும்போது அப்போ வந்து அது ஹிதவாதியாக தெரியாதுன்றதுனால அப்போ நான் எதுவும் சொல்லலை. அந்த சமயத்தில் உனக்கு தேவைப்பட்டது என்ன, ஒரு புத்திரன். அதனால் புத்திரபாகியம் வேணுன்றதுனால இந்த புத்திரனை கொடுத்தேன். அப்போ புத்திரபாகியம் வேணும்னு நீ பிரார்த்தித்த போது புத்திரன் கொடுக்கும்போதே நான் சொன்னேன், இந்த புத்திரனால் உனக்கு சுகம் துக்கம் ரெண்டுமே ஏற்பட போகிறதுன்னு. நீ அதை சாதாரணமாக நினச்சிட்ட. எப்போ எல்லாருக்கும் உலகத்தில் நடக்கிறது போல் நீ நினச்சிட்ட. அழகாக உனக்கும் புத்திரனும் பிறந்தான், நீயும் சௌக்கியமாக இருந்த. எதுக்கு நான் உனக்கு புத்திரன் அன்றைக்கி கொடுத்தேன் அப்படின்னா, இந்த புத்திரனால தான் உனக்கு உயர்ந்த பிரம்ம வித்தையை நீ தெரிஞ்சுக்க போகிறன்றதுனால தான் அன்றைக்கி கொடுத்தேன். இன்றைக்கி அதே புத்திரன் காலமாயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதுக்காக தான் நான் காத்துட்டுருந்தேன். இதுதான்ப்பா இதனுடைய காலத்தினுடைய விளையாட்டு. அதனால் அந்த சமயத்தில் இப்போ வந்து மேலே வந்து இந்த சமயத்தில் நீ வருத்தப்பட்டுருப்பியோன்னோ, இப்போ வந்து மேலே உன்னை உபதேசம் பண்ணி ஆஸ்வாசப்படுத்தலாம் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அங்கீரசு அப்படின்றது போல் அந்த சித்திரகேத்துட்ட சொல்கிறார் அங்கீரசு. இப்படி தான் அங்கீரசுன்னு சொல்லிவிட்டு மேலே அந்த சித்திரகேத்துட்ட என்ன சொல்கிறாருன்னா, விஷ்ணு பக்தாலாம் இருக்காளே அவெல்லாம் எப்பேற்பட்ட துக்கத்தை வந்தாலும் அவள் துச்சமாக நினச்சிப்பா, அதை வந்து கேர் பண்ண மாட்டா. அப்படி உயர்ந்த பக்தர்களாக இருப்பா. அப்பேற்பட்ட நீ ஒரு சின்ன விஷயம் என்ன, புத்திரன் தானே காலமானா, இதை போய் நீ நினச்சின்னு பெருசாக அழலாமா? அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எல்லாம் பகவானுடைய லீலா வைச்சித்ரியம்னு நினச்சின்னு நம்ம வாழ்ந்துட்டு போகணும்னு இப்படி சொல்கிறார். அவருக்கு வேணால் இது சின்ன துக்கமாக இருக்கும், சாதாரணமாக இருக்கிற ஜனங்களுக்கு புத்திரன் போயிட்டானா அது என்ன ஒரு சின்ன துக்கமா?
ஆனால் விஷ்ணு பக்தனாக இருக்கக்கூடிய நீ உனக்கு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்றது போல் அந்த சித்திரகேத்துவை சமாதானம் படுத்துகிறாராம் அங்கீரசர். இப்படி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மேலே சில உபதேசங்கள் திரும்பவும் பண்ணுறார். அப்பா, நீ உயர்ந்த ராஜாவாக இருக்க, உனக்கு நிறைய மந்திரிகள் இருக்கா, நல்ல சகாயம் பண்ணக்கூடிய மந்திரிகள், உன் மேலே ஆசையாக இருக்கக்கூடிய மனைவிகள், நிறையா சம்பத்து இருக்குது, நல்ல ராஜ்யம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, இத்தனையுமே இருக்குது, நீ சந்தோஷப்பட்டுருக்கியே, இது எதுவுமே சாஸ்வதம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையும் அதுதான். ஒன்று நாம் அதை விடணும், இல்லைன்னா அது நம்மளை விட்டுடும். ஏதாவது ஒன்று நடக்கணும்டா, அதுதான்டா இந்த உலக நியத்தி, பகவானுடைய நியத்தி. அதனால் இது வேணும் அது வேணும் நாம் அலையிறமே தவிர இது எதுவுமே உண்மையாகவே சாஸ்வதம் கிடையாது. பகவான் ஒண்டி தான் சாஸ்வதம். அப்பேற்பட்ட பகவானை நாம் அனவரத்தமும் பிடிச்சிக்கணும், அந்த பகவானை தியானம் பண்ணணும். இந்த ஆகாயத்தில் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே ஆகாசம் பார்த்தா ஒரு மேகம் சேரும்போது எப்படி ஒரு மின்னல் வருது, மின்னல் வந்தால் அப்படி வெளிச்சம் வருதே, அந்த மின்னல் என்ன சாஸ்வதமானா அந்தந்த சமயத்தில் அது அப்படி மின்னல் எப்படி வந்துட்டு அது மறைஞ்சிடுறதோ அதே மாதிரி அந்தந்த சமயத்தில் இந்த சுகம் இந்த சுகத்தினால அந்த சுகத்து காரணமாக இருக்கக்கூடிய மனைவி தனமோ இவைகள்லாம் வரும், அப்படியே மின்னல் மறைவை போல் மறைஞ்சிருமே தவிர இது சாஸ்வதம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் அவருக்கு இந்த உலகத்தில் விரக்தி வரணுன்றத அதுதானே இப்போ உண்மையான மருந்தாக இருக்கும் அந்த வைராக்கியத்துக்கு. அதை அந்த சித்திரகேத்துவுக்கு அம்மா குழந்தைக்கு ஊட்டுவது போல் ஊட்டுறார் அந்த விரக்தியை. நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த உலகத்தில் ரெண்டு விஷயங்கள் தான் பிரதானமாக இருக்குது. ஒன்று சுகம், மற்றொன்று துக்கம். இதை அவலம்பித்து தான் எல்லாமே இருக்குது. இப்போ நீ சுகம் எப்பப்பட்ட, உனக்கு புத்திரன் பிறந்தான உடனே இந்த உலகத்திலே நான் தான் சுகமானவன் பாக்யசாலி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன், இது சுகம். அதே புத்திரன் காலமான உடனே இந்த உலகத்தில் நான் தான் துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு அபாக்யசாலின்னு இப்போ கஷ்டப்படுறேன். இது ரெண்டுமே சுகம் துக்கம். இது இந்த விகாரம் எப்படின்னா இந்த மனசுன்னு ஒன்று உள்ள இருக்கே, அந்த மனசு மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியறது. ஆனால் இந்த மனசுக்கும் உள்ள அதனுடைய ஆதாரத்தில் ஒரு ஜீவன் ஒன்று இருக்கே, ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கே, அந்த ஆத்மாவுக்கு சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது. எப்பொழுதும் பரம பவித்திரமாகவும் நிர்மலமாகவும் அமலமாகவும் அது எது கூட சம்பந்தப்படாமல் தான் இருக்குது. ஆனால் இந்த மனசு கூட சேர்றதுனால தான் தேவையே இல்லாமல் இந்த மனசு சம்பந்தப்படும் போது இந்த ஆத்மாவும் சேர்ந்து கஷ்டப்படுவது போல் இருக்கடா. ஆனால் அந்த ஆத்மா எதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது எதுக்கு வந்ததுன்னா இந்த ஆத்மா மேலே இருக்கிற அந்த பரமாத்மாவை போய் சேர்றதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துண்டு, விவேகத்தை வளர்த்துண்டு, இது நான் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துண்டு ஆரம்பிச்சிட்டோம்னா இங்கே சுகம் துக்கம் எல்லாமே சமானமாகிடும். இப்படி குழந்தை பிறந்ததுனால நீ உற்சவம் மாதிரி கொண்டாடவும் மாட்டேன், இப்படி குழந்தை மரித்ததுனால எல்லாரும் சேர்ந்து அழுதுன்னு இருக்கவும் மாட்டோம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சுகம் துக்கம் ரெண்டுமே நமக்கு இல்லை, நம்ம ஆத்மா, நம்ம என்றைக்குமே தனி, நம்மளுடைய காரியம் வேற அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் உள்ள அனவரத்தமும் இதை ஜபம் போல சொல்லிகிட்டே இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு அங்கீரசர் அருமையாக உபதேசம் பண்ணுறார் அந்த சித்திரகேத்துவுக்கு. பெரிய பெரிய விஷயங்கள் அந்த ஹிதோபதேசமாக எல்லாத்தையும் பண்ணி கடைசியாக எல்லா மகான்களும் சொல்வது போல் மனசுக்கிட்ட தான் இவரும் வரார். ஸ்வஸ்தேன மனசா அப்படின்றார். இந்த மனசுன்றது ஒரு மகா ஆயுதம். இந்த உலகத்துலலாம் இந்த நியூக்ளியர், இந்த மாதிரி மிசைல் இதெல்லாம் சொல்கிறாலோன்னு ஆயுதங்கள், பெரிய ஆயுதம், இது நாடையே போய் தாக்கும்னு, அது எல்லாத்தையும் விட பெரிய ஆயுதம் இந்த மனசாம். இது ஒரு மகா அஸ்திரம். இதை வச்சுட்டு நீ நல்லதையும் பண்ண முடியும், கெட்டதையும் பண்ண முடியும். அது உன் கையில் தான் இருக்குது. எப்படி கபிலவாசுதேவன் சொன்னாரோ, இந்த பக்கம் போனேன்னா இந்த மனசை வச்சுட்டு விஷய சுகம் நரகம், இந்த பக்கம் போனேன்னா இந்த மனசை வச்சுட்டு விவேக வைராக்கியம் வைகுண்டம், அதில் எந்த பாதையில் போகணும்னு நீ தான்ப்பா முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாரோனோ. அதே போல் இந்த மனசு தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனசு கூட சேர்றதுனால தான் இந்த ஆத்மாவுக்கும் இந்த விகாரங்கள்லாம் வருது. அது இல்லைன்னு நம்ம அபியாசத்தோடு இருந்தோம்னா இந்த ஆத்மா தனியாக இருக்கும். அதனால இந்த மனசுக்குள்ள பவர் எதுக்குமே கிடையாது. அந்த மனசை நல்வழியில் திருப்பணும். நம்ம நல்வழியில் திருப்புறது நம்ம கையில் தான் இருக்குது. விவேக வைராக்கியத்தோட நல்வழியில் திருப்பி பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடையிற பரியந்தம் இந்த மனசை நம்மளை கொண்டு போயிடும், நம்ம திருடநிஷ்டத்தோட அபியாசத்தோடு இருந்தால். அதனால் இந்த சமயத்தில் இந்த புத்திரன் போயிட்டானே இது போயிட்டானேன்னு எதுவும் நினைக்காத. யாருமே சாஸ்வதம் கிடையாது. இந்த ஜென்மாவில் வரப்போகிறாளா, முன்பு வரப்போகிறாளா, இனிமேல் பிறக்க போகிறாளா, அப்படி இல்லாதவர்களை போயிட்டாலேன்னு நீ ஏன் வருத்தப்படுற?
இன்னைக்கும் திரிகாலத்திலையும் எப்போதும் சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மன் தான் எப்போதும் சாஸ்வதமானது. அந்த பரபிரம்மத்திட்ட போய் சேரணுன்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த பரபிரம்மத்திட்ட போய் சேரணுன்றதுக்காக இந்த மனசை நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு உயர்ந்த விஷயத்த சொல்கிறார். அந்த சித்திரகேதுவனுடைய மனசில் போய் ஏதோ பண்ணுறது, அவர் பண்ண உபதேசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசானது வருத்தத்துலேருந்து வெளில வந்தது போக இப்போ ஞானத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருத்தான் அந்த மனசு. இப்படி அற்புதமாக அந்த சித்திரகேது விஷ்ணு பக்தனுக்கு, இயற்கையாகவே விஷ்ணு பக்தனாக இருக்கக்கூடிய சித்திரகேதுவுக்கு அங்கிரசர் தன்னுடைய உபதேசத்தை சொல்லி முடிக்கிறார். அது முடித்ததுக்கப்புறம் மேலே நாரதர் இப்போ பேசுகிறார். அந்த சித்திரகேதுவை பார்த்து, பா நீ கவலைப்படாத, நீயும் விஷ்ணு பக்தன், பகவானை குறித்து நம்பி அவன் சொல்கிற பாதையில் நம்ம போனோமே ஆனால் நிச்சயம் அவன் காப்பாற்றுவான். அதனால் நீயோ உண்மையாகவே விஷ்ணு பக்தன், இயற்கையாகவே சாத்விகன், பகவான்கிட்ட ஆசை உள்ளவன். அதனால் நான் மேலே உனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணுறேன். இதை நீ ஸ்ரத்தையாக 7 நாளைக்கு விடாமல் நீ ஜபம் பண்ணியானால் இந்த அஜ்ஞானத்துலேருந்து உன் மனசானது வெளில வந்துடும். பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார், அவன் கிருபாலு, அவள் பக்தால் ஒருபொழுதும் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் உபதேசம் பண்ணுறார். இந்த அத்தியாயத்தில் சொல்லி முடிக்கிறார். மேலே இன்னும் கூட சில உபதேசங்கள், அப்புறம் அவர் இன்னும் பரிபக்குவம் பண்ணுற விஷயங்கள்லாம் அடுத்த அத்தியாயத்தில் இருக்குது. நிறையா உபதேசங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த சித்திரகேது பகவத் தியானத்துக்காக கிளம்புறார். அது அடுத்த அத்தியாயங்கள்லாம் மேலே வருது. இப்போ நாரதர் நான் மேலே உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்றதோட இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். மேலே எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத பஞ்சதசோऽध्यायः ஸ்ரீசுகோவாச ஊச்சதுः மிருதகோபாந்தே பதிதம் மிருதகோபமம் சோகாபிபூதம் ராஜானம் போதயந்தோ சுதுக்திபிஹ கோயம் ஸ்யாத் தவ ராஜேந்திரா பவான் யமனுஷோசதி த்வம் சாஸ்ய கதமஸ்ருஷ்டோ புரேதானீமதः பரம் யதா பிரயாந்தி சம்யாந்தி ஸ்னோதோ வேகேன வாலுகாः சம்யுஜ்யந்தே வியுஜ்யந்தே ததா காலேன தேஹினः யதா தானாசு வை தானாः பவந்தி ந பவந்தி ச ஏவம் பூதேஷு பூதானி சோதிதானீஷ மாயயா வயஞ்சத்வம் ச ये चेमे तुल्यकालाश्चराचराः जन्म मृत्योः यथा पश्चात् प्राङ्नैवम् अधुनापि भोः भूतैः भूतानि भूतेशः सृजत्यवतिहन्त्यजः आत्मसृष्टैः अस्वतन्त्रैः अनपेक्षोऽपि बालवत् देहेन देहिनो राजन् देहाद्देहोऽभिजायते बीजादेव यथा बीजं देह्यर्थैव शाश्वतः देहदेहि विभागोऽयम् अविवेककृतः पुरा जातिं व्यक्ति विभागोऽयम् यथा वस्तुनि कल्पितः श्रीशुक उवाच एवमाश्वासितो राजा चित्रकेतुः द्विजोक्तिभिः प्रमृज्य पाणिना वक्त्रम् आधिम्लानमभाषत राजोवाच कौवां ज्ञानसम्पन्नौ महिष्ठौ च महीयसाम् अवधूतेन वेषेण
गूढामिह समागतौ चरन्ति ह्यवनौ कामं ब्रह्मणा भगवत्प्रियाः मादृशां ग्राम्यबुद्धीनां बोधयोन्मत्तलिङ्गिनः कुमारः नारदहारुभुः अङ्गिरादेवलोसितः अपान्तरतमो व्यासः मार्कण्डेयोऽथ गौतमः वसिष्ठो भगवान् रामः कपिलो बादरायणिः दुर्वासा याज्ञवल्क्यश्च जातुकर्ण्यस्तथा आरुणिः रोमशः च्यवनो दत्तः आसुरिः स पतञ्जलिः ऋषिर्वेदशिरा बोध्यः मुनिः पञ्चशिरास्तथा हिरण्यनाभः कौसल्यः श्रुतदेवऋतध्वजः एते परे च सिद्धेशाः चरन्ति ज्ञानहेतवः तस्माद्युवां ग्राम्यपशोः मम मूढधियः प्रभु अन्धे तमसि मग्नस्य ज्ञानदीप उदीर्यताम्। अङ्गिरामुवाच अहं ते पुत्रकामस्य पुत्रदोऽस्मि अङ्गिरानृपा एष ब्रह्मसुतः साक्षात् नारदो भगवान् ऋषिः इत्थं त्वां पुत्रशोकेन मग्नं तमसि दुस्तरे अतदर्हमनुस्मृत्य महापुरुषगोचरम् अनुग्रहाय भवतः प्राप्तावामिह प्रभो ब्रह्मण्यो भगवद्भक्तः नावसीदितुमर्हति तदैव ते परं ज्ञानं ददामि गृहमागतः ज्ञात्वा अन्याभिनिवेशं ते पुत्रमेव ददावहम् अधुना पुत्रिणां तापः भवतैवानुभूयते एवं दारा गृहारायः विविधैश्वर्यसम्पदः शब्दादयश्च विशालाः चलाराज्यविभूतयः महीराज्यं बलं कोशः भृत्यामात्याः सुहृज्जनाः सर्वेऽपि शूरसेने मे शोकमोहभयार्तिदाः गन्धर्वनगरप्रख्याः स्वप्नमायामनोरथाः दृश्यमाना विनार्थेन न दृश्यन्ते मनोभवाः कर्मभिः ध्यायतो नाना कर्माणि मनसो अभवन् अयं हि देहिनो देहः द्रव्यज्ञानक्रियात्मकः देहिनो विविधक्लेश सन्तापकृत् उदाहृतः तस्मात् स्वस्थेन मनसा विमृश्य गतिमात्मनः द्वैते ध्रुवार्थविश्रम्भं त्यजोपशममाविश नारदोवाच एतां मन्त्रोपनिषदं
प्रतीच्छ प्रयतो मम यां धारयन् सप्तरात्रात् द्रष्टा सङ्कर्षणं प्रभुम् यत्पादमूलमुपसृत्य नरेन्द्रपूर्वे शर्वादयो भ्रममिमं द्वितयं विसृज्य सद्यस्तदीयमतुलान् अधिकं महित्वं प्रापुर्भवानपि परं न चिरादुपैति। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे पञ्चदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।